நான் இப்போது 2 நாய்களை வளர்க்குறேன். ஒன்று வந்து டால்மேஷன். டால்மேஷன்னா வெள்ளை கலரில் கருப்பு டாட் இருக்கும். இன்னொன்று லேப்ரடார். ஓகே. ஸோ நாய் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கார்டு. அதோட சேர்த்து ஒரு ஃப்ரெண்டு. தினமும் ஒரு கொஞ்ச நேரமாவது அதோட நம்ம கொஞ்ச நேரம் விளையாடினா தான் அந்த தினம் வந்து நமக்கு முடிகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ ஒரு அருமையான ஃப்ரெண்ட்லி. எப்போவுமே டாக்ஸ் எப்போவுமே ஒரு மனிதனோட சேர்ந்துருக்க தான் முயற்சி பண்ணோம். ஆனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நாய் நம்மளை கடிக்க வருமோ, ஒரு வெறுப்பு நாய் மேலே இருந்துகிட்ருக்கு. சில சம்பவம், ஏதாவது இடத்துல ஒரு நாயை துரத்திட்டு போய் ஒரு ஆளை கடிச்சிருக்கோம், இல்லாட்டி ஒரு குழந்தை கூட கடிச்சிருக்கோம். அதை வீடியோ எடுத்து உடனே வைரல் பண்ணி பெரிய அளவில் அந்த நாய் மேலேயும் நாய் ஓனர் மேலேயும் ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்தி விட்டுறாங்களே. இதை எப்படி நம்ம தடுக்கிறது? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் அடிக்கடி வந்து வைரல் ஆகுது சார். இதை பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான வீடியோ வந்து வைரல் பண்ணி என்ன சித்தரிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, உலகத்தில் இப்போ ஒரே பிரச்சனை நாய்களால் தான் எல்லாருக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி வந்து சித்தரிக்கப்படுது சார். ஆமாம். என்னால் வந்து ஆயிரக்கணக்கான வீடியோ காட்ட முடியும். எத்தனையோ தெருக்களில் அந்த அந்த ஏரியாவில் உள்ள குழந்தைகள், எஸ்பெஷலி பார்த்தோன்னா வந்து இங்கே நிறைய இடங்கள்ல குடிசைகள் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் அங்கே இருக்கிற நாய்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, நாய்களும் அவ்வளோ வந்து அன்பாக இருக்கும். ஒரு கோ எக்ஸிஸ்ட் ஆகி லிவ் பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி வீடியோ என்னால் குழந்தைகளை காப்பாற்றி இருக்கோம். ஆமா சார். பாம்பை கடிச்சு கொண்டிருக்கோம், எலியை கடிச்சு கொண்டிருக்கோம். சில இடங்கள்ல நியூஸ்லயே நான் படிச்சிருக்கேன் சார். நேர்லயும் 2-3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண சில பேர் வரும்போது இந்த நாய்கள் அந்த குழந்தைய காப்பாற்றி அவங்கள கடிச்சு குதறி அனுப்பிச்சிருக்கு. ஆனா இதுல வந்து வெளியே வராது. எப்போதுமே நெகட்டிவிட்டி தானே சார் ஈஸியா ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வரும். சில பேர் கேட்குறாங்க, ஏன் அந்த சில இன்ஸ்டன்ஸ்ல ஏன் வந்து குழந்தைகளை போய் நாய் கடிச்சுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்கும் நான் நம்புறேன்னா, நிறைய இடங்கள்ல நானே கண்ணால பார்த்துருக்கேன் சார். குழந்தைகள் வந்து நாயை வந்து கல்லால விட்டு எரிஞ்சு அடிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல நான் போகும்போது நானே போய் கேட்டிருக்கேன், ஏன்ப்பா இப்படி பண்ற, நாய்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பண்ணணும்னு சொல்லி இன்டென்ஷனலா பண்ணல. அவங்க சொல்லுவாங்க, இல்ல எங்க அப்பா தான் சொன்னாரு, நாயை பார்த்தா கல்லை விட்டு எரின்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் வந்து இன்னோசென்ட், நம்ம அவங்களை எதுக்குமே பிளேம் பண்ண முடியாது. ஆனா பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாயை பார்த்தாலே கல்லை விட்டு எரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதை உருவாக்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது டாக்ஸுக்கு வந்து குழந்தைகளை பார்த்தாலே நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி செல்ஃப் டிஃபென்சிவ் மோடுக்கு வந்து டாக்ஸ் போயிடும். போய்கிட்டு இருக்கும்போது தான் சில இன்ஸ்டன்ஸ்ல பார்த்தோம்னா குழந்தைகளை போறதை போய் கடிக்கிறது, அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ். ப்ளஸ் டாக்ஸ் வந்து எப்பவுமே ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை பார்த்தா சில டாக்ஸ் பயப்படும். சில டாக் ரொம்ப துன்புறுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த அடிச்சு கல்லால் அடிச்சு வண்டி ஏற்றி இருக்கும்போது ஃபாஸ்டா குழந்தைகள் ஓடும்போது உடனே போய் குரூப்பா போய் சேஸ் பண்ணி நடக்கிற இன்ஸ்டன்ட் நடக்கும். இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் நடக்கிறது ரொம்ப 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 கம்மி. சில இந்த மாதிரி நான் சொன்ன பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்னால இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நடக்குது. ஆனா இதை வந்து சோசியல் மீடியால எல்லாத்துலயும் போட்டு அங்க வந்து வைரல் ஆக்கி பொறுப்பற்ற செயல். ஆமா சார். வந்து வைரல் பண்ணி விடுறது, வைரல் பண்ணி பொறுப்பற்ற செயல் இப்படி பண்ணி விட்டுறதாங்க சார். அதனால கம்யூனிட்டி ஒரு சமுதாயம் தான், அந்த நாய்கள் சமுதாயத்துக்கு மேலேயே ஒரு பெரிய அந்த மாதிரி வெறுப்பை ஏற்படுத்தி விட்டுருந்தாங்க. அப்படி ஏற்படுத்த தொடர்ந்து நாயை பார்த்து அடிச்சுடுவாங்க, அப்புறம் திரும்ப அடிச்சு சர்க்கிள் மாதிரி உருவாயிருது சார். இது பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் கமெண்ட்ஸ்லயே படிச்சிருக்கேன். படிக்கும்போதே ரொம்ப வருத்தமா இருக்கும். எல்லா நாய்களையும் கொல்லணும், அது எப்படி நாய்கள் இப்படி கடிக்கலாம், நாய்களை ஃபுல்லா கொல்லணும், நாய்களை ஃபுல்லா அப்புறப்படுத்தி எங்கேயாவது போடணும்னு சொல்லி. அப்படி பார்த்தோம்னா சார், எத்தனையோ சைல்டு அபியூஸ் இன்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய இடங்கள்ல நடக்குது. அது உண்மையிலேயே கொடூரமான செயல்கள். அந்த இடங்கள் நடக்கிறனால எல்லா மனிதர்களுமே கொடூரமானவர்கள், எல்லா மனிதர்களையும் வந்து அகற்றணும், இல்லை எல்லா மனிதர்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? முடியாது. எங்கேயோ நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ்க்காக எல்லா நாய்களையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது சார். இங்கிலீஷ்ல நான் ஒரு கோட் ஒன்று படிச்சிருக்கேன் சார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, 99 மனிதர்கள் ஒரு நாய் மேல கல்லை விட்டு எரிஞ்சிட்டு ஒரு மனிதர் வந்து அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டாலும் 100 மனிதர்கள் கிட்டையும் அந்த நாய் வாலாட்டும். அதே இது கல்லடிச்சவங்கிட்ட கூட நாளைக்கு பார்க்கும்போது வாலாட்டும், பாசமா இருக்கும். ஆனா 99 நாய்கள் வாலாட்டி பாசமா இருந்து ஒரு நாய் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடிச்சிட்டா மனிதன் அந்த 100 நாயையும் கொல்லுவான். இதுதான் சார் 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். மனிதனுக்கும் நாய்க்கும் உள்ள உறவுல இதுதான் ப்ராப்ளம் சார். இவங்க இந்த எக்ஸ்ட்ரீம், அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம். ஓகே, as a community they are in a very disadvantageous position. சமத்துவம் இல்லை மனிதனுக்கும் நாய்க்கும். அவங்களுக்கு ஒரு அநீதி தான் விளைவிக்கப்படுது சாதாரண விஷயமா. ஓகே. இன்னொன்று வந்து நம்ம தெரு நாய்கள் பார்க்குறோம், அது வந்து கடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அது இல்லாமலும் அதுக்கு நிறைய நோய்கள், ஸ்கின் டிசீசஸ், அதே மாதிரி சில பேரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள் இருக்கிறத நம்ம ரோட்டில் பார்க்குறோம்.
அது மனிதர்களை தொற்றி கொள்ளுமா? இல்லை இந்த நோயை வந்து அது களைஞ்சு அதை ஒரு நல்ல டாகா கொண்டுறதுக்கு என்ன விதமான ஆக்ஷன் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா சார், அந்த மாதிரி பேராசைட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட்டர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா லோ டு நில் தான் சார். ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல சொல்ல இந்த ரேபிஸ் மாதிரியான நோய்களில் தான் ரிஸ்க் இருக்கு. ஆனால் இந்த பேராசைட் ஸ்கின் டிசீஸ் மாதிரியான நோய்கள் நாய்க்கு இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இம்யூனி சிஸ்டமே வீக் ஆகி ஹெல்த் வீக் ஆகி இறந்து போகிறதுக்கான சூழ்நிலைகள் கூட நிறைய இருக்கும். சரி. அப்படி நம்ம பார்க்கும்போது அது நம்ம வந்து உணவளிக்கிற நாய் இருந்து நமக்கு தெரிஞ்ச தெருவில் இருக்கிற நாய்களாக இருந்தால் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சார். அதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம நேராக பிடிச்சி கொண்டு போகணும்னு கூட இல்லை, ஃபோட்டோ எடுத்து வெட்டனரி டாக்டர்கிட்ட கேட்கலாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுங்க, ஒரு டேப்லெட் சாப்பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கொடுத்தே கூட நிறைய டாக்ஸ் வந்து அந்த மாதிரி குணமாயிருக்கு. இதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாய்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போய் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குனாலே சில மருந்துகள் இதாக தான் இருக்கும்னு சொல்லி அவங்களா வாங்கி ஃபீட் பண்ணிடுறாங்க. அப்படி ஃபீட் பண்ணும்போது நல்லதை தாண்டி அந்த நாய்களுக்கு ஏதாவது கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த மருந்துகள்னாலே இறந்து கூட போயிருக்கு. ஸோ எப்போதுமே நம்ம செல்ஃப் மெடிகேட் பண்ணாமல் நம்ம டாக்டர்கிட்ட வெட்டரி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். அதே மாதிரி அந்தந்த இடங்களில் இருக்கிற முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து வந்து இந்த மாதிரி வந்து நாய்கள் எது வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கோ கஷ்டப்படுதோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக டேரெக்டாக அனிமல் ஹஸ்பண்டரியை கான்டாக்ட் பண்ணி வர சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிதானது. பொறுப்பும் கூட சம்பளம் வாங்குறாங்க. ஆமா சார். அது என்ன போதுமான ஆட்கள் அங்கே இல்லையா? இப்போ வெட்டினரி டிபார்ட்மெண்ட்லேயோ கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில எல்லாம் இந்த நாய்களை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கட்டமைப்புகள் இல்லையா? இல்லை அவங்க ஒரு அலட்சியமாக விட்டுறாங்களா? ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 3 கிராமத்துக்கு சேர்ந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இருப்பாங்க, விஏஎஸ் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலியமா எக்ஸாம் வந்து அடிக்கடி வச்சு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது போக 1962 அப்படிங்கிற சர்வீஸ் வந்து கவர்மெண்ட்டோடது இருக்கு, இமீடியட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஸோ இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அதை அலட்சியப்படுத்தாமல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ நம்ம வந்து காவல்துறையில் சொன்னோம்னா நம்ம வந்து ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது. போலீஸ் பர்சன் ஸ்ட்ரென்த்தோட ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிக்கலில் ஒன்று படித்தேன் சார், 1000 நபர்களுக்கு இவ்வளோ வந்து காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கு. சாய் விக்னேஷ், நீங்க காவல்துறையினர் இது போன்ற புகார்கள், அனிமல் குரூவல்டி, டாகா இருக்கட்டும், ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே நடக்கக்கூடிய வன்கொடுமை அப்படிங்கிற புகார் வரும்போது என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு இதுல? எஸ் சார். ஆக்சுவலாக இப்போ வந்து காவல்துறைக்கு மட்டும்தான் இப்போ ஃபுல் பவர் அதிகாரம் வந்து இருக்குது சார். சட்டத்திலே கொடுத்துருக்கு. ஆஸ் பர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 படியா இருக்கட்டும், இல்லை பிஎன்எஸ் படியா இருக்கட்டும், காவல்துறைக்கு ஃபுல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சார். இப்போ பிஎன்எஸ் 325 அப்படிங்கிறது காக்னைசபிள் அஃபென்ஸ், மெய்மிங் ஆர் மியூட்டிலேட்டிங் ஆர் கில்லிங் அன் அனிமல். மெய்மிங் ஆர் மியூட்டிலேட்டிங் ஆர் கில்லிங் அன் அனிமல், ஒரு பிராணியை கொடுமைப்படுத்துறது, கைகால உடைக்கிறது, இல்லாட்டி கொலை பயனற்றவை ஆக்குறது, இல்லைன்னா கொல்றது. அதை கொண்டு விட்டால் அந்த நபரை வந்து எந்த விதமான ஒரு உத்தரவும் இல்லாம, அதாவது நீதிபதி உத்தரவு இல்லாம காவல்துறையினர் கைது செய்யலாம். அதே மாதிரி தண்டனை வந்து கிடைச்சதுன்னா அப் டு வந்து 5 வருஷத்துக்கு மேல கூட தண்டனை வந்து. அவர் சிலர் வந்து நாயை வந்து இந்த மாதிரி அடிக்கிறது, கொல்றது, பூனையை கொல்றது, இந்த மாதிரி போனிட்டு வீடியோ போடுறாங்க. அது ஒரு சாடிசம் மாதிரி ஆயிடுச்சு. சாடிசம் அதாவது கொன்னு சோஷியல் மீடியால ஒரு வீடியோவா எடுத்து வந்து போடுறாங்க. அதெல்லாம் உடனடியாக மக்கள் மத்தியில ஒரு அது ஒரு இஷ்யூ வந்து காவல்துறையினர் உடனே போய் பிடிக்கிறாங்க. அது என்னைக்காவது வெளியே வந்தாதான் சார். இப்போ கூட பாத்தீங்கன்னா சார், சமீப காலங்கள்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு நாயை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி வச்சு ரேப் பண்ணிட்டான். ஐயோ, அது ஒரு கொடூரமான விஷயம். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தனால கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டான். அதுக்கப்புறம் இப்போ ட்ரையல் முடியறதுக்கே ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இப்போ ட்ரையல் முடிஞ்சு அவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க சார். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இடத்துல ஒரு குதிரையை தீ மிதிக்க விட்டாங்க. குதிரை வந்து வலியில வந்து கத்துது. இது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. மனிதர்கள் தீ மிதிக்கிற மாதிரி குதிரையை, மனிதர்கள் நம்ம தீ மிதிக்கிறோம் அப்படின்னா நம்ம பிரார்த்தனை செய்யறோம், நம்ம வேண்டுறோம், நம்ம தீ மிதிக்கலாம். அதுக்காக குதிரையை போய் பண்ண விடுறது. குதிரை அந்த வீடியோல பார்த்தா அவ்வளோ வேதனையில கத்துது. இது நாமக்கல்ல நடந்துச்சு சார். இந்த வீடியோ சோஷியல் மீடியால இதையும் யாரோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பத்தி எடுத்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க சார். ஓகே. ஸோ சட்டத்தின்படி உடனடியான கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறையினருக்கு சட்டத்தில் அதிகாரம் தரப்பட்டிருக்கு. காவல்துறையினருக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் தரப்பட்டிருக்கு. ஸோ அனைத்து காவல் நிலைய அதிகாரிகளும்
இது போன்ற புகார் வரும்போது இதை வந்து உதாசீனப்படுத்தாம அவங்க வந்து இது மேல இப்ப நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார். அதே மாதிரி சட்டத்தை ஸ்டாச்சுரி பவரையும் இல்ல நிறைய தாண்டி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்லயுமே ஆமா. டாக் இருக்கும், ஆமா அவங்களுக்கும் டாக் பிடிக்கும். ஆமா ஸோ சார். அவங்களாவே எடுப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு அதுல ஆர்வம் ஆமா இருக்காது. சார். இதுல இன்னொரு ஒரு சின்ன இதுக்கெல்லாம் போய் விஷயம். எதுக்கு கம்ப்ளைண்ட் ஆமா கொண்டு சார். வந்தீங்கன்னு கூட கேட்கலாம். அந்த மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா சார், சட்டம் ஸ்டாச்சுரி பவர்ஸை தாண்டி கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸும் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சார். இப்போ ம். போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் டியூட்டியே சொல்லியிருக்கும் போது ஒரு ஆமா. கான்ஸ்டிடியூஷன் படியும் அடிப்படை கடமைகள் அடிப்படை அடிப்படை கடமைகள். கடமைகள் நல்ல நல்ல கடமைகள்லாம் ஆமா சொல்லியிருக்கிறாங்க. சார். அறிவியல் கண்ணோட்டம், அறிவியல் கண்ணோட்டம். தேசிய கொடியை மதிக்கிறது, அறிவியல் ஆமா கண்ணோட்டம். ஒவ்வொரு மனிதனும் பயனுள்ள மனிதனா இருக்கணும் ஆமா அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அதுல ஒரு அனிமல்ஸ் ஆமா. வந்து நம்ம பாதுகாக்கணும். ஆமா விலங்குகள் இந்த மாதிரி காடுகள் வளங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அதே மாதிரி எல்லா உயிர்கள் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் கிட்ட கருணை கருணை காட்டணும். காட்டணும். ஓகே, டு ஹேவ் கம்பேஷன் ஃபார் ஆல் லிவிங் ஆல் லிவிங் ஆர்கானிசம். இப்போ இந்த பாயிண்ட் வரும்போது, இப்போ இந்திய நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்தே நமது வனங்கள், அந்த வனத்தில் இருக்கிற வன விலங்குகள். இப்போ ஏஷியாட்டிக் லயன்ஸ், கிர் ஃபாரஸ்ட், அது நிறைய அழிஞ்சு போச்சு. 2 லட்சம் இருந்த புலிகள் 1 லட்சமா மாறி, வெள்ளக்காரன் போகும்போது 50,000 மாறி இப்போ 3000 வந்து நிக்குது. அதை அப்பப்போ கொள்றாங்க. அதே மாதிரி எலிஃபென்ட்ஸ், அது கூட பல்வேறு இடங்கள்ல அதை வந்து வெடிமருந்து வச்சு, விஷம் வச்சு, மின்சாரம் பாய்ச்சி காடே ஆக்கிரமிப்பு பண்ணி, எவ்வளோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஃபைட் பண்ணியிருந்தாலும் இது ஒரு சாதாரண ஒரு 5,000 ரூபாய்க்காக சில நேரத்தில் நான் வந்து STF சீஃபாக இருந்தேன். நமது காடுகளை காப்பாற்றுற பணி வனத்துறை பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் குறிப்பாக இந்த வன வேட்டையாடக்கூடியவங்க எல்லாம் பிடிக்கிறதுக்காகவும், நக்சலைட்ஸில் பிடிக்கிறதுக்காகவும் STF படைகள் நமது தமிழ்நாட்டில் 8-9 இடத்துல வச்சுருக்கோம். சத்தியமங்கலம் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். சில நேரங்களில் இந்த மாதிரி வன வேட்டையாளர்கள் எல்லாம் நம்ம பிடிக்கிறோம். அவங்கெல்லாம் வட மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. வெறும் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்காக ஒரு புலியை சுடுறோம். அதை அதனுடைய பொருட்களை கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ டிராஃபிக்கிங் இன் வைல்ட் லைஃப் அது எந்த அளவில் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம தடுக்கலாம்? ஸோ வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங்னு பார்த்தோம்னா புலியில் ஆரம்பித்து கிளி வரைக்கும் நடக்குது சார். அவங்க ஒரு நம்ம வேர்ல்ட்ல வந்து ஒரு 60% மோர் தென் 60% ஆஃப் த டைகர் பாப்புலேஷன் வந்து நம்ம நாட்டில் தான் இருக்கு. கரெக்ட். அப்படி இருக்கும்போது 3,600 டைகர் தான் உலகத்தில் 4/3 பகுதி டைகர் பாப்புலேஷன், 60-65%. ஸோ நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே அளவுல போச்சிங்கும் நடக்குது சார். அதோட நகங்களுக்காக, அதோடைய தோலுக்காக நடக்குது சார். போச்சிங் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி காட்டில் போச் பண்ணுறது அப்படின்னா முதல்ல ஞாபகம் வர்றது புலி, மான் தோல், புலித்தோல், சிறுத்தை தோல், இந்த விலங்கோட முடிஞ்சிருதுன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பேங்கோலியன்ஸ் அப்படின்னு ஒரு அனிமல் இருக்கு சார். பேங்கோலியன்ஸை கொன்று அதோட அந்த ஸ்கேல்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேல்ஸ்ல வந்து மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறது சயின்டிஃபிக்கா அது வந்து ப்ரூவ் பண்ணப்படலை. சயின்டிஃபிக்கா அது தப்பு இருந்தாலும் அந்த மாதிரியானது சைனா மாதிரியான நாடுகளுக்கு இல்லீகலா ஸ்மோக்கிள் பண்ணப்படுது. அதே மாதிரி சி ஹார்சஸ், கடல் குதிரைகள், அதை பிடிச்சி அதை வந்து டிரைவ் பண்ணி சைனாக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஷார்க் அப்படிங்கிறது கடல் பசு, அது வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற நிலைமையை வந்தாச்சு. அந்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு. மக்களுடைய தவறான எண்ணம். அதாவது நில்கிரிஸ் லங்கர் ஒன்று இருக்கு, கருங்குரங்குன்னு சொல்லுவாங்க. அந்த லேகையும் சாப்பிட்டாக்கா குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிறது ஒரு மோசமான தப்பான எண்ணம், தப்பான ஒரு நம்பிக்கை கேரளாவில். அதனால அந்த லேகியம் வைக்கிறான், கருங்குரங்கு லேகியம் வைக்கிறான். கருங்குரங்கு பாப்புலேஷன் ஒட்டுமொத்தமாக காலியாக போச்சு. அதே மாதிரி நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் கிரீன் ரெட்லி ஆலிவர் டர்ட்டில்ஸ் ஒரு கிலோமீட்டருக்கு 100-200 வந்துட்டு இருந்தது. இப்போ 1-2 தான் வருதான். அது வந்து பல மில்லியன் வருஷங்களா இங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது அந்த இங்க வந்து முட்டை போட்டுரும். அந்த வந்து ப்ரீடிங் சீசன்ல முட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த முட்டையிலேருந்து அந்த டர்ட்டில் வர்றது திரும்ப எந்த இடத்துல வந்து அதே இடத்துக்கு தான் திரும்ப அந்த முட்டையை எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிடுறாங்க. அந்த ரெட்லி டர்ட்டிலேயே பிடிச்சி அதனுடைய பிளட்டை குடிக்கிறாங்க. என்ன நம்பிக்கைன்னா, இந்த ரெட்லி ஆலிவர் டர்ட்டில், இந்த ஆமை வந்து கடலுக்குள்ள 45 நிமிஷம் மூச்சு விடாம கிடக்கும். அப்ப இதனுடைய ரத்தத்தை நம்ம குடிச்சா நம்முடைய லங்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். நாட்டு மருந்துங்கிறது பாத்தீங்கன்னா நேரா கனெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க கருப்பா இருக்கிறீங்க, சிகப்பாகணும்னா தங்க பஷ்பம் குடிக்கணும், ஆனா கிட்னி போயிடும். அதனால கிட்னி போயிடும். ஸோ அதே மாதிரி மாதுளம் பழம் சாப்பிட்டீங்கன்னா கலர் வந்துடும். ஸோ இப்படி டைரக்டா மக்கள் வந்து கனெக்ட் பண்ணி பழகிட்டாங்க. அது வந்து நாட்டு வைத்தியம். பல வருஷத்துக்கு முன்னாடியே, சயின்ஸ் வளர்றதுக்கு முன்னாடி இருந்த மருத்துவ முறை.
அதனால தான் இந்த ரேர் அனிமல்ஸ் எல்லாம் காணாமல் போகிறதுக்கு ஒரு காரணமும் அதுதான். ஆமா சார். அதனால நிறைய இந்த பூச்சிங் இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. அதே மாரி நம்ம மானிட்டர் லிசார்ட்ஸ் உடும்பு சொல்லுவோம். ம். அதோட இறைச்சிக்காக நடக்கிறதா இருக்கட்டும். அதே மாரி அதை நிறைய சாப்பிட்டா நல்லா அதே மாதிரி உறுதியாக இருக்கலாம். அப்படிலாம் நம்புறாங்க. அதோட ரத்தத்த குடிக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது. இந்த போச்சிங் முயல் இருக்குல்ல, காட்டு ஆமா முயல், சார். அதுக்கு ஆமா. உடம்பெல்லாம் முடியா இருக்கும். ஸோ அந்த முயல் ரத்தத்தை குடிச்சா முடி வளர்ந்துரும் அப்படிங்கிறது. இப்படிலாம் நம்புறாங்க சார். அது வந்து இப்போலாம் வந்து முயலை வச்சு ஹேர் ஆயில்லாம் செஞ்சு சேல் பண்ற அளவுக்கு ம். வந்துட்டாங்க சார். இப்ப இந்த போச்சிங் எதனால நடக்குதுன்னு பார்த்தோம்னா, மொத்தம் ஒரு சில காரணங்களுக்காக நடக்குது. முதல்ல கன்சம்ப்ஷன். மீட் இந்த மாதிரியான கன்சம்ப்ஷன். இன்னொன்னு வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ம். அதை ஒரு பொருட்களா மாத்தி டெக்கரேட் பண்றது. இன்னொன்னு பெட்ரேட். பெட்ரேடுங்கிற விஷயத்துல பார்த்தோம்னா நிறைய கிளிகளா இருக்கட்டும், கிளிகளை வந்து அந்த கூட்டை அழிச்சு அந்த குஞ்சா இருக்கும் போதே எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விலங்குகளை பெட் அனிமல்ஸா வந்து மாத்துறாங்க. காட்டுல சுதந்திரமா இருக்க வேண்டிய விலங்குகளை கூண்டுல அடைச்சு பெட் அனிமல்ஸா மாத்துறாங்க. நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஹைதராபாத் போயிருந்தேன் சார். Alright. ஹைதராபாத் போயிருக்கும் போது அங்க முர்கி சவுக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ம். அங்க வந்து நிறைய விலங்குகளை சட்டவிரோதமா விக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அங்க நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸோட பண்றாங்க. அதை விசாரிக்கிறதுக்காக நீங்க போனீங்களா? ஆமா சார். நான் போய் அங்க போறேன். போன உடனே போய் பார்த்தா எல்லா விலங்குகளும் இருக்கு. முதல்ல பார்த்தேன் ம். குரங்குகள் பார்த்தேன். உயிரோடவா மீட்டா? உயிரோட ஆ, குரங்குகள் பார்த்தேன். மான்கள் பார்த்தேன். ஓப்பனா விக்கிறாங்க. ஓப்பனா விக்கிறாங்க. ஆ. கிளிகள் நிறைய வந்து ஸ்வான் நிறைய விதமான அனிமல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி கொஞ்சம் நீங்க சொன்ன விலங்குகளை மாதிரி ரெஸ்க்யூ நான் பண்ணாங்க. முன்னாடி ஒரு காலத்துல கடலூர் மாவட்டத்துல ஒர்க் பண்ணும்போது அங்க வந்து வீரணம் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. அந்த பக்கமா போனா எல்லாம் இந்த மாதிரி ஒரு ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் கொக்கு மாதிரி இதை வந்து ரோட்ல வித்துட்டு இருக்காங்க. நான் என்னடான்னு பார்த்தா எல்லாமே ஆஸ்திரேலியா எங்க இருந்தோ வருது. அத சைபீரியா பிடிச்சிருக்காங்க. இங்க இருந்தோ 10,000 20,000 கிலோமீட்டருக்கு. அது வந்து காலில் வந்து இது பார்த்தேன், அதனுடைய மார்க் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரியில். ஏதோ ஒரு ஆஸ்திரேலியன் கண்ட்ரியில் இந்த மாதிரி. கண்ட்ரில மார்க் ஆமாம், பண்ணிருக்காங்க. இங்கேருந்து வருது. அது 20,000 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கு. அத ஆனால் பிடிச்சி இவன் வந்து இங்கே பேசாம சுட்டு அதை வந்து சும்மா 5 ரூபா 10 ரூபா வந்து இருந்திருக்கலாம். ஸோ ஆமா சார். மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து நிறைய இப்ப குறையுது அப்படின்னு கூட சொல்றாங்க. இங்க இருக்கிற ஆமாங்க. என்வாயர்மெண்ட் எஸ் சரியில்லாதனால, எஸ் எஸ் போச்சிங்னால அதனாலலாம் இதாகுதுன்னு கூட சொல்றாங்க. ஃப்ளமிங்கோஸ். ஃப்ளமிங்கோஸ். ஃப்ளமிங்கோஸுங்கிறது ஐ திங்க் சமயம் ஃப்ரம் சைபீரியா அங்கேருந்து வருதுன்னு ஆமா நினைக்கிறேன். சார். அதெல்லாம் கூட வேட்டையாடி இங்கே சாப்பிட்றாங்க. ஃப்ளமிங்கோஸ் இருந்துச்சு சார் அந்த நான் சொன்ன ஹைதராபாத் மார்க்கெட். ஃப்ளமிங்கோஸ் அது ரொம்ப பயங்கரமான மைக்ரேட்டரி பேர்டு. ஆமா சார். இங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வருது. ம். அது நீங்கள் நம்ம கொடியக்கரை இங்கே நம்ம சென்னையிலேருந்தே பார்க்கலாம் இந்த ஃப்ளமிங்கோ. ஆமா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணை, நம்ம சென்னை அவுட்டரில் இருக்க இடம் இல்லையா, மார்ஷ்லேண்ட். மார்ஷிலேண்ட் இல்லையா, அதை தாண்டி உள்ள இடங்கள் இப்போது முதலியார் குப்பம் இங்கெல்லாம் இந்த 10,000 கிலோமீட்டர்லேருந்து வரக்கூடிய பேர்ட்ஸு சாப்பிடக்கூடிய ப்ரான், நத்தை, நண்டு, இதுக்கு நம்ம ஆள் போய் போட்டி போடுறான். மக்கள் போய் போட்டி போட்டு அவங்க பிடிக்கிறாங்க முதல்ல. அங்கே 10,000 கிலோமீட்டர்லேருந்து வந்த அந்த பேர்டுக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறது இல்ல. இவங்க போய் எடுத்துருக்காங்க. இவங்க போய் இதையும் துரத்தி விட்டுட்டு முடிஞ்சா இதையும் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த கோலம் பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா மக்கள் வந்து அந்த மார்ஷி லேண்டில் ப்ரான்ஸை போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். ப்ரான்ஸு, அதே மாதிரி நத்தை, அப்புறம் கிராபு, இதை பிடிப்பாங்க. இதை யாருக்காக உள்ளதுன்னா அந்த வரக்கூடிய அந்த பறவைகள் 10,000 கிலோமீட்டர் தாண்டி வருது பாருங்க, அந்த பறவைகள் 20,000 ஆமா கிலோமீட்டர், சார். அதுக்காக உள்ளது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ காலப்போக்கில் மக்களுக்கு இந்த இயற்கையை பற்றி, வனவிலங்குகளை பற்றி, வைல்டை பற்றி, வனங்களை பற்றிய ஆமா சார். அதுக்கு நமக்கு உள்ள தொடர்பு பற்றி ஒரு அறிவியல் அவேர்னஸ், ஒரு புரிதல் வந்ததுன்னா இந்த வனவிலங்குகளை வேட்டையாடுறது, ஆமா சார். அதில் டிராஃபிக்கிங் பண்ணுறது, இப்படி உள்ள ஒரு விவசாயத்தை, ஒரு மீன்பிடி தொழிலை பண்ணுறதெல்லாம் கூட காலப்போக்கில் காலப்போக்கில் மாறும் மாறி நான் நம்புறேன் அப்படின்னு சார். நினைக்கிறோம். நிச்சயம். இந்த டிராஃபிக்கிங்கிற பாயிண்ட் வரும்போது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு மாடுகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கடத்துறதா சொல்லுங்க. பெங்களாதேஷில், அதாவது வெஸ்ட் பெங்கால்லேருந்து பெங்களாதேஷுக்கு போகுது, விற்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா அந்த மாடுகளை கடத்தி அதுக்கு ரிட்டர்னா ட்ரக்ஸ், ஆர்ம்ஸ் கூட ட்ரேட் நடக்குது சார். பணம் வாங்கலாம்ல, நீங்கள் எல்லாருமே இந்த துப்பாக்கி இதான் வாங்கணும்னு சொல்ல முடியாது. ஆமா சார். பணமும் வாங்குறாங்க, இதுவும் ட்ரேட் நடக்குது. இல்லை, இப்போ நம்ம ஒரே வச்சுக்கோமே, எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டுமே, ஒரு மாடு வந்து வயசாகுது, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகிப்போச்சு, இனி பால் கறக்காது, இந்த நேரத்தில் போய் நடத்த 10 வருஷத்தை வச்சு காப்பாற்றக்கூடிய வகையில் அந்த ஃபார்மர் இருக்க மாட்டார். அவர் வித்துட்டாருன்னா அவருக்கு ஒரு 10,000 20,000 பணம் கிடைக்கும், விவசாயத்தை பண்ணுவார். நீங்கள் அதை விற்கக்கூடாது
அதை வந்து அவர் வந்து கசாப்பு கடைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னா அவருக்கு அது வருமானம் இல்லாமல் போகும். ஸோ இந்த அடிப்படையான காரணத்தினால தான் சார் நான் வந்து பால் வெஜிடேரியன்ஸை டார்கெட் பண்ணுறது இந்த ஒரு காரணத்தினால தான் சார். நிறைய பேர் பீஃப் அப்படின்னு சொல்ல வெளிநாடுகள்லாம் பார்த்தோன்னா பீஃபுக்காக மட்டும்தான் மாடுகளை வந்து வளர்க்குறாங்க. இங்கே நம்ம நாட்டில் பார்த்தோன்னா பீஃபுக்காக யாருமே மாடு வந்து வளர்க்குறது இல்லை. பால்காக டெய்ரி இண்டஸ்ட்ரியில் பாலுக்காக வளர்க்கக்கூடிய மாடுகள் ஆண் கன்றுக்குட்டிகள் பிறந்தாலோ இல்லை அந்த மாடுகளே ஒரு காலப்போக்கில் ஒரு மாடு வந்து 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கும் சார். அதை வந்து ஒரு 7-8 வயசுலேயே அந்த பால் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வித்துருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா மில்க் கன்சம்ஷன், டிமாண்ட் ஃபார் த மில்க். டிமாண்ட் ஃபார் த மில்க் தான் பீஃப் இண்டஸ்ட்ரியை ஃபியூல் பண்ணுது. ஸோ நான் இது ரெண்டுமே போத் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு பார்க்குறேன் சார். அதனால தான் எத்திக்கலி நம்ம என்ன சாய்ஸ் எடுக்கணும் அப்படின்னா விலங்குகள் சார்ந்த பொருட்களை உட்கொள்ளாமல் வாழுங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை நான் வந்து மக்கள்கிட்ட வைக்கிற மாதிரி, அப்படி அதுக்கு அந்த நிலைமை அச்சீவ் ஆகிற வரைக்கும் சட்டப்படியாவது இந்த குரூவல்ட்டி இல்லாமல் இந்த குரூவல்ட்டி எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி சட்டத்தைப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். வெரி குட். ஸோ நீங்கள் வந்து மிருகங்களை மதியுங்க, மிருகங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குங்க, அதனுடைய மாமிசத்தை போய் சாப்பிடாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு புதிய சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் இது போன்ற உணவை நம்ம உட்கொள்வோம். அப்படிங்கிற போது ஒரு நல்ல ஒரு சமுதாயம் மலரும். கண்டிப்பாக சார். மிருகங்கள், பிராணிகள் அவங்களும் சந்தோஷமாக வாழுவாங்க. நமது முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு உயிரினங்களை துன்புறுத்தாத ஒரு மக்களாக நம்ம வாழலாம். ஜீவகாருண்யமா கண்டிப்பா அதுபோல வாழணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஒரு நல்ல நோக்கம். இதுல நிறைய அறிவியலும் கலந்திருக்கு. நமது வரக்கூடிய அடுத்த சந்ததிகள் இந்த அறிவியல் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இயற்கையை காப்பாற்றட்டும், வனங்களை காப்பாற்றட்டும், அவங்க ஆடு மாடு கோழி நாய் எல்லாத்தையும் நேசிக்கட்டும். கண்டிப்பா அவங்க கூட கொஞ்சம் கருணை காட்டட்டும். கண்டிப்பா அந்த கருணையே ஒருவேளை இந்த பாலூட்டிகளை துன்புறுத்தக்கூடாது. அவங்க ப்ராடக்ட், அவங்களுடைய மாமிசத்தையோ அவங்களுடைய பொருட்களையோ நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் வந்துச்சுன்னா பிற்காலத்தில் உலகத்தில் 100% வீகன் மக்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல கண்டிஷன் சொல்ல முடியும். யாருமே மிருகத்தை கொலை பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது அந்த பீஃபை சாப்பிட்றவங்க கூட மாடை வந்து கொல்றது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா சார். அவங்களால ஒத்துக்கொள்ள முடியாது. ஆமா சார். பீஃபோ இல்லை மட்டனோ இல்லை சிக்கன்னா கூட சிக்கன் சாப்பிட்றவங்கள ஒரு நான் சொல்லுவேன் சார், ஒரு 3/4 பேரால ஒரு கத்தியை கொடுத்து கோழியை கொடுத்து நீங்க கொன்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா யாராலுமே முடியாது. நம்ம எல்லாருக்குள்ளயுமே அந்த அன்பு கருணை அதெல்லாம் உண்மைதான். ஆனா ப்ராக்டிக்கலா சிக்கன் மட்டன் பீஃப் இதெல்லாம் இல்லாம மக்களால் வாழ முடியுமா? என்னைக்கு இது போன்ற மாற்றங்கள் வரும். ஆனா நீங்களே ஒரு ஆள் மாறி இருக்கிறீங்க. நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. வீகன் ஹோட்டல்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வீகன் தான். இன்னும் சொல்ல போனா நான் சில இஸ்லாமிய குடும்பங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் கூட போயிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இந்த முஸ்லீம் கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தனி செக்ஷன் வந்து வெஜிடேரியன் போட்டிருப்பாங்க. நான் கூட ஒருவேளை இந்த மாதிரி வெஜிடேரியன் மக்களை கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக தான் இந்த வெஜிடேரியன் செக்ஷன் சொல்லி ஒரு வாட்டி எட்டி பார்த்தா எல்லாமே முஸ்லீம் லேடிஸ். அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி அதாவது இயற்கையிலேயே ஒரு சிலர் எந்த வீட்டில் பிறந்தாலும், சைவ வீட்டில் பிறந்தாலும் அசைவ வீட்டில் பிறந்தாலும் இயற்கையிலே சில பீப்புளுக்கு மாமிசம் பிடிக்காது. ஆமா சார், கண்டிப்பா அப்படி இருக்கிறாங்க. ஸோ எனவே இந்த வீகன் அப்படிங்கிறது உலக அளவில் இப்போது வந்துட்டு இருக்கிறது. மற்ற உயிரை துன்புறுத்தக்கூடாதுன்னா அந்த நபர்கள் மற்ற மனிதர்களையும் துன்புறுத்த மாட்டாங்க, பெண்களை துன்புறுத்த மாட்டாங்க, குழந்தைகளை துன்புறுத்த மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சமுதாயம் வரட்டுமே அப்படிங்கிற உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். I will say you are a real soldier, you are a warrior, you are an activist. I really admire you. So உங்களுடைய இந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் நல்லா பரவட்டும். Congratulations to you and thank you for attending our interview. Thank you so much, sir. I have to thank you for giving me this opportunity to tell like everything, the facts and everything, sir. I have to thank you for all the support. Thank you so much. Thank you very much. Yeah. Thank you, sir.